கண்டிப்பாக ராஜேஸ்வரி. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய பகுதியில் கடந்த 3 நாட்களாக 40 சென்டிமீட்டர் மழையால் ஆயக்காரபுரம் 4ஆம் சேத்தி, பஞ்சநதிக்குளம் நடுச்சேத்தி, எல்லை வாய்க்கால் தூர்வாராததால் கடலுக்கு செல்ல வேண்டிய மழை நீர் சம்பா சாகுபடிக்குள் புகுந்துள்ளதால் சுமார் 500 ஏக்கர் நெல் சாகுபடி அழிவு இருப்பதாக விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார்கள். அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் மற்றும் வங்கக்கடலில் வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று 13 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினம், திருவாரூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக வேதாரண்ய வட்டார பகுதியில் மட்டும் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. அதிகபட்சமாக கோடியக்கரை பகுதியில் 17 சென்டிமீட்டர் வரையும் மழை பதிவாகி இருந்தது. கடந்த 3 நாட்களாக வேதாரண்ய வட்டார பகுதியில் மட்டும் 40 சென்டிமீட்டர் மிகாமல் மழை பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதாக பாதிக்கப்பட்டிருந்தது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் விவசாயிகள், அதாவது குறுவை சாகுபடி முற்றிலுமே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொய்த்து போயிருந்தாலும் சம்பா சாகுபடி 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த சம்பா சாகுபடியும் இந்த தொடர் கனமழையால் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக வேதாரண்யம் அருகே உள்ள ஆயக்காரகுளம் 4ஆம் சேத்தி, பஞ்சநதிக்குளம் சேத்தி எல்லையில் உள்ள ஒரு எல்லை வாய்க்கால் உள்ளது மற்றும் அதன் அருகில் ஒரு சாலை ஒரு மண் சாலையும் செல்கிறது. 2 ஊரும், அதாவது பஞ்சநதிக்குளம் நடுச்சேத்தியும் ஆயக்கரம்புலம் 4ஆம் சேத்திக்கு நடுவில் உள்ள இந்த சாலை இதுல ஒரு வடிகால் வாய்க்கால் உள்ளது. இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் கிடப்பில் போட்டதால் தற்போது இந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலுக்கு செல்ல வேண்டிய மழைநீர் கடலுக்கு செல்லாமல் பஞ்சநதிக்குளம் நடுச்சேத்தி பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பில் உள்ள விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் சுமார் 300 முதல் 500 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்துள்ள இளம் பயிர்கள் அழுகும் நிலைக்கு ஆளாகியுள்ளதாகவும் இது குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் விவசாயிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது வருவாய்த்துறையினர் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் விவசாய தரப்பில் ஒரு புகார் எழுந்துள்ளது. உடனடியாக அழுகிய நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் எல்லை வாய்க்கால் மற்றும் அந்த வழியாக செல்லக்கூடிய சாலையை உடனடியாக வெப்பனிட்டு தர வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஆனால் இந்த தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த மழையால் அந்த சாலை பழுதடைந்து மழைநீர் அந்த வாய்க்கால் தூர்வாராத காரணத்தால் மழைநீர் புகுந்துள்ளது. இந்த சாலை வழியாக 108 ஆம்புலன்ஸ் வசதி சென்று வரக்கூடிய ஒரு சாலையாக இது இருக்கும் நிலையில் இந்த சாலை தூர்வாரப்படாது அந்த பகுதி மக்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் வேதாரண பகுதியில் கடந்த 3 நாட்களாக 40 சென்டிமீட்டருக்கு மிகாமல் மழை பெய்துள்ளது. இதனால் இந்த பயிர்கள் மழை நீரில் மூழ்கி உள்ளது. இது பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.